கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா அப்படின்ற தலைப்பில் உங்களோட கூட இந்த செய்தியை பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது 3 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதல் கேள்வி. 2வது கேள்வி, கிறிஸ்துமஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? 3வது, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 3 கேள்விகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதல் கேள்வி கொஞ்சம் கடினமானதான். கிறிஸ்துமஸ் கொண்டாட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன்னா ஒவ்வொரு மத பண்டிகைகளும் ஒவ்வொரு மதத்தினர்கள் வழக்கமாக கொண்டாடுறத பார்க்கலாம். அந்தந்த மதத்தினர்கள் அந்தந்த மதத்தை சார்ந்த பண்டிகைகளும் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு சார்ந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறத பார்க்கலாம். ஆனால் வேதனை என்னன்னா, கிறிஸ்து ஜெயந்தி என்கிற அந்த பண்டிகை ஒன்று தான் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய கூட்டம் உலகத்தில் கொண்டாடுகிறார்கள். அதனால தான் வேதனையோடு சொல்லுகிறேன், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தா? கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்து உள்ளத்தில் உள்ளவர்கள் அனுசரிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள். ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, டிசம்பர் 25 அவர் பிறக்கலை, செப்டம்பரில் பிறந்தார், அக்டோபரில் பிறந்தாருன்னு சொல்லி. எப்படியோ, ஆனால் ஒரு நாள் பிறந்தது உண்மைதான். அந்த ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துமஸை கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்றதான் முதல் கேள்வி. இன்றைக்கி ஒருவேளை நீதிபதிகளுக்கான கான்ஃபரன்ஸ் நடக்கும், சில ரிட்ரீட்லாம் நடக்கும், அதில் நீதிபதிகள்லாம் கலந்து கொள்வார்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கான சில நிகழ்ச்சிகள் நடக்கும், அதில் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், அதில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், டாக்டர்கள்லாம் கலந்து கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடினாலும், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதற்கான முதல் தகுதியே கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அர்த்தம். கிறிஸ்துவை உடையவர்கள் ஒரு நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். அதை வேணா கிறிஸ்து ஜெயந்தி கிறிஸ்துமஸ் வச்சுக்கிடலாம். ஆனால் இன்னைக்கு உலகமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பேர் கிறிஸ்தவர்கள், சர்டிஃபிகேட்லேயோ சர்ச் ரெஜிஸ்டர்லேயோ அவங்கவுங்க பேர் இருக்கும், அவங்கெல்லாம் இன்னைக்கு கொண்டாடுறத பார்க்குறோம். பெரிய அளவில் கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு வியாபாரிகள் எல்லாம் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பண்டிகை, பணம் அதிகமாக புழக்கத்தில் காணக்கூடிய ஒரு பண்டிகை எதுன்னா அது கிறிஸ்மஸ் பண்டிகை. ஆனால் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவுக்கும் இந்த பண்டிகை கொண்டாடுகிறவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அதில் குறிப்பாக நான் கேட்குறேன், இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர கிறிஸ்மஸ்னால் உடனே கிறிஸ்மஸ் தாத்தா தான். கிறிஸ்மஸ் தாத்தாவை மையப்படுத்தி முக்கியப்படுத்தி நடக்கக்கூடிய அநேக நிகழ்ச்சிகள் அநேக இடங்களில். நாங்கள் கூட எங்களுடைய ஊழியத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவை சுவிசேஷ பயணத்தின் போது பயன்படுத்துவோம். ஆனால் அவரை தெளிவாக பல இடங்களில் அறிமுகப்படுத்துவோம். இவர் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர், இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர், இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை என்று அநேக இடங்களை விளம்பரப்படுத்துவோம். அவருக்கு மேலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு பேண்டில் எழுதி தொங்க விட்டுருப்போம், இயேசுவே ரட்சகர் என்பதை அவர் மேலே எழுதியிருப்போம். ஏன்னா கிறிஸ்மஸ் மாதம் சுவிசேஷத்தின் மாதம். ஆனால் யாரை மையப்படுத்தி, யாரை முக்கியப்படுத்தி? இன்னைக்கு அதான் ஒரு பெரிய கேள்வி. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14-15 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15 எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத வசனம் தான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதே நான் ஆங்கிலத்தில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். ட்ரையம்ஃபல் ப்ரொசிஷன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக, now he uses us to spread the knowledge of Christ everywhere like a sweet perfume. நற்கந்தம், ஸ்வீட் பர்ஃப்யூம். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையும் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப பிணைந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை நற்கந்தமாக இருந்து கிறிஸ்மஸை நீங்கள் அனுசரிக்காவிட்டால் நீங்கள் செய்வது ஒரு விக்கிரக ஆராதனை. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நற்கந்தமாக இருக்கிறீர்களா? இல்லாட்டா இங்கே போட்டிருக்கப்படி ஸ்வீட் பர்ஃப்யூம்னு போட்டிருக்கு.
ட்ரையம்ஃபல் ப்ரொசஷன் போகிறாங்க. ட்ரையம்ஃபல் ப்ரொசஷன் சொல்லிட்டாலே அது அநேகர் ஈர்க்கும். சில ஊர்வலங்கள்லாம் போகிறத பார்க்கலாம். அநேக பெரிய பெரிய ஊர்வலங்கள்லாம் போகும்போது என்ன நடக்கும்னா, அநேகருடைய பார்வை ஈர்க்கும். அநேகர் அதற்கு நேராக ஈர்க்கப்படுவார்கள். உங்களுடைய என்னுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அப்படி ஈர்க்கப்படுகிறதா? உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு அதிகாரம் இருக்குதா? அப்படி ஈர்ப்பு தன்மை இல்லாமல் வாழ்ந்துட்டு கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்மஸ் மரங்கள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் நல்ல ட்ரீ எல்லாம் வச்சுருக்கலாம், லைட் போட்டிருக்கலாம், எல்லாம் சரி தான். இது எதுக்காக? ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நமக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கிற பரிசுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குறித்து நமக்கு பெரிய வெளிப்பாடே கிடையாது. இதெல்லாம் ஒரு நிழலாட்டமானது. என்ன அறிக்கையிடுறோன்னா, இது மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் 365 நாளும் சொல்கிறது தான் இருக்கணும். வருஷம் முழுவதும் நாங்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இதில் நிறைய பரிசு பொட்டணங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்த செயின்ட் நிக்கோலாஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர், அவர் ஏழைகள் வீடுகளுக்கு சென்று ராத்திரியிலே அந்த மரங்களிலே கெட்டி தொங்க விடுவாருன்னு சொல்கிறாங்க. இப்படி சில ஐதீகமான கதைகள்லாம் இருக்குது. பரிசு பொருட்களை ஏழைகள் வீடுகளில் போய் ராத்திரியில் மரங்களில் கெட்டி வச்சுட்டு வருவார், சாக்ஸ்குள்ளே போட்டுட்டு வச்சுட்டு வருவார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நற்கந்தமா? இன்றைக்கி நிறைய வீடுகளில் நட்சத்திரங்கள்லாம் போட்டுக்கிற பார்க்கலாம். நட்சத்திரங்கள் போடுறது தப்பா சரியான விவாதத்துக்கு நான் வரல. எங்கள் வீட்டில் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நாங்கள் போடுறோன்றது எங்களுக்கு தெரியும். நிச்சயத்தோடு போடுகிறோம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன தெரியாமல் போடுறோம். அது ஒரு ஐதீகமா? அது போட்டுட்டா ஏதோ வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வந்துடும், அது போட்டுட்டா ஏதோ ஒரு பெரிய நன்மை வீட்டுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் நன்மைகள். நீதிமானுடைய கூடாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், பைபிள் சொல்லுது. ஆனால் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி, உங்கள் நட்சத்திரங்கள் அது வழிகாட்டினது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிட்டீங்கன்னா, அந்த ஞானிகள் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டுது. இன்றைக்கி நம்ம வீடுகளில் போட்டிருக்க நட்சத்திரம் ஒரு கேள்வி, அதை பார்த்தோன்னே நீங்கள் மைண்டுக்குள்ளே வரட்டும், நீங்கள் அநேகருக்கு வழிகாட்டுகிறீர்களா? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறீங்களா? பைபிள் சொல்லுது, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம். நான் மலை மேல இருக்கிற பட்டணம் இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? உங்கள் தெருவில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்கள் வழிகாட்டு நட்சத்திரம். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம தெரிஞ்ச வேத பகுதி தான். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யாரு? அந்த ஞானிகள். எத்தனை ஞானிகள் வந்தாங்கன்னு தெரில, ஆனால் 3க்கு மேற்பட்ட ஞானிகள் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அந்த ஞானிகள் நட்சத்திரத்தை இடையில தவற விட்டுறாங்க. தவற விட்ட நட்சத்திரத்தை மீண்டும் அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இப்ப நம்ம வாழ்ற சமூகத்தின் ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வாழ்க்கையில பாதை தவற விட்டவர்கள். அவங்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா மாறினோம் சொல்லி ஏகமாய் பாதை தவற விட்டவர்கள். இப்படி பாதை தவற விட்டவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒரு நட்சத்திரத்தை போல் இருக்கிறீர்களா? ஒரு வழிகாட்டு நட்சத்திரமா நான் இருக்கிறேன். என் குடும்பம் இருக்குதா? என் வாழ்க்கை இருக்குதா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல இருக்கலாம். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களை குறித்து மற்றவங்க உங்கள்கிட்ட வியாபார தொடர்பு வச்சுருக்கவங்க சொல்ல முடியுமா, இவர் எந்த சூழ்நிலும் பொய் சொல்ல மாட்டார், இவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அது ஒரு பொருள் விலை குறைக்கிறதுக்காக வேண்டி பொய் பேச மாட்டார்னு உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? ஐயா, பொய் ஒரு பாவமானே நமக்கு தெரியாதே. பொய் பேசக்கூடாதுன்றது ஒரு பாவமானே நமக்கு தெரியாது. இன்னைக்கு பொய்யெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. அப்படி இருக்குது. பொய்க்கு பிதாவாகிய பிசாசே இப்போ கிறிஸ்தவங்கிட்ட என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, பொய் எப்படி பேசணும்னு படிச்சுட்டு போக நிலைமை இருக்கு. அவன் பொய்க்கு பிதா. அவனுக்கே இப்போ எப்படி பொய் திறமையா பேசணும், அப்படி தடுமாறாம பேசணும், அப்படியே மற்றவங்களை அப்படியே நம்ப வைக்கிற மாதிரி பேசணும்னு சொல்லி நீங்கள் பிசாசுக்கு ட்ரெயின் கொடுக்குற அளவில் தான், ட்ரைனிங் கொடுக்குற அளவில் தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த வழிகாட்டும் நட்சத்திரம் அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உங்களை குறிச்சும் என்னை குறிச்சும் யாருக்காவது சந்தோஷம் உண்டாயிருக்கா? ஒரு சபை, ஒரு வீதியில் ஒரு சபை இருக்குதுன்னா அந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்குதா? நீங்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்கு ஏதாவது சந்தோஷம் உண்டாயிருக்கா? அந்த கிராமத்துக்கு ஏதாவது சந்தோஷம் உண்டாயிருக்குதா? வெறுமனே நம்ம நட்சத்திரத்தை தொங்க விடுறது இல்லை. அந்த நட்சத்திரத்தை குறித்து அநேக வியாக்கியானங்கள் விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தாலுமே நான் இந்த நாளில் பிளைனாக நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன். உங்கள் வீடுகளில் நட்சத்திரம் தொங்க விட்டிங்கன்னா கடையில் என்னென்னா, நாங்கள் வழிகாட்டும் நட்சத்திரங்களாக இருக்கிறோம். நாங்கள் வழிகாட்டும் நட்சத்திரங்களாக இருந்து
கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம், வழிகாட்டக்கூடியவர்கள். சரி, அடுத்த 2வது பாயிண்ட், கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டேன். கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு உங்களுக்கு ஆண்டவரோட? கிறிஸ்துவோட ஏதாவது உங்களுக்கு ஐக்கியம் தொடர்பு உண்டா? யோவான் சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தில் 4:5, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. கிறிஸ்துவின் பிறப்பும் வெளிச்சமும் ரொம்ப பிணைந்தது. கிறிஸ்து பிறந்து ஊழியத்தை தொடங்கினதுக்கு அப்புறமாக அவர் 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஊழியத்தை தொடங்குகிறார். உடனே பைபிள் சொல்லி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நிழலாட்டமாக உங்கள் வீடுகளில் நட்சத்திரங்கள் இல்லை இந்த மாதிரியான மின் விளக்குகள் இதெல்லாம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை 365 நாள் எப்படி இருக்குது? 365 நாள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுடைய வேலை ஸ்தலத்தை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? 2வது குறிப்பாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்ன்ற கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா முதல் கேள்வி கஷ்டமாக இருக்கு, கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு நான் உங்களுக்கு காண்பித்து தந்தேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த அதிகாரம். ஆனால் கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எபேசியர் 2வது அதிகாரத்தை 1ஆம் வசனத்தில் படிப்போமானால், எபேசியர் 2வது அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை படிப்போமானால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள் பாவங்களை மரித்தவர்கள் நம்ம உயிர்ப்பித்த அனுபவம். இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் கொண்டாடுகிற ஒரு நாளாக அனுசரித்துக் கொள்ளலாம். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து அவங்க உள்ளத்தில் பிறந்ததுனாலே, அவங்க உயிர் பெற்று எழுந்ததுனாலே அவங்க இந்த நாளில் அவங்க அனுசரிக்கிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா நான் உயிர் பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்திருக்கிறேன், நான் இன்றைக்கு கிறிஸ்துக்குள் ஒரு அனுபவம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லி அவங்க அனுசரிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இன்னைக்கு எபேசியர் 2 அதிகாரம் 1 படி அக்கிரமங்களால் பாவம் மரித்தவர்களாக இருந்த நம்மைன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சொல்ல முடியும், நிறைய பேர் நீங்கள் இன்னும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து தான் இருக்கிறீங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க, கமிட்டியில் இருக்கலாம், பெரிய டிசி ஏசி என்னென்னமோ சொல்கிறீங்க, எங்கேயும் இருந்துட்டு போங்க. பரலோகத்தில் அதெல்லாம் விஷயமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு பார்ப்பாரு. பெரிய இன்னைக்கு சர்ச்சில் ட்ரெஷரர் ஆகிட்டோம், செக்ரட்டரி ஆகிட்டால உங்களை கையில் பிடிக்க முடியல, பெரிய உலகமாக அதிகாரம் கிடைச்சுமா நினைக்கிறீங்க. ஆண்டவர் முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய கணக்கு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கான கணக்கு கொடுக்கணும். ஆனால் இப்படி ஜீவனுள்ளோர் கொண்டாடக்கூடிய பண்டிகை, உயிர் பெற்று எழுந்தவர்கள் அனுசரிக்கணும். எதற்காக அனுசரிக்கணும்ன்றத 3வது பாயிண்ட்ல காட்டி தருகிறேன். ஆனால் ஜீவன் உள்ளோரின் பண்டிகை. இயேசு கிறிஸ்துட்ட ஒரு கும்பல் கேட்கும், ஆண்டவரே, ஒரு சகோதரன் ஒரு மனைவியை கட்டியிருந்தான், அவன் இறந்துட்டான், 2வது ஒருத்தன் கெட்டனா அவன் இறந்துட்டான், 3வது ஒருத்தன் கெட்டனா அவன் இறந்துட்டான்னு சொல்லி அது ஒரு விளங்காத குடும்பம் விளங்காத கேள்வி கேட்பாங்க மத்திய 22வது அதிகாரத்தில். ஆனால் அந்த 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார், அதை மட்டும் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். மத்திய 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களும் தேவனுடைய வல்லமை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனா இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். யாருக்கு தேவனா இருக்கிறார்? ஜீவன் உள்ளோருக்கு. மரித்தோர் கொண்டாடுகிற பண்டிகையா மாறி போச்சு. மரித்தோரை திருப்திப்படுத்துகிற பண்டிகையா மாறி போச்சு. மரித்தோர் முன்னாடி நின்று என்னென்னமோ பேசுறாங்க, மரித்தோர்கள் புல்பீட்டில் நிற்கிறாங்க, பிரசங்க பீடங்களில் மரித்தோர் நின்றுட்டு இருக்காங்க, பிரசங்க பீடங்களில் செத்த பிரசங்கங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஐயா, கிறிஸ்துமஸ்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் உயிர் பெற்று எழுந்திருக்கிறீங்களா? இந்த வேதவாக்கு இந்த பகுதிகளில் நான் அந்த அவங்களுடைய அந்த சம்பவத்தை குறித்து நான் இப்போ பேசலை. ஆனால் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார், அவர் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். அக்கிரமங்களும் பாவங்களில் மரித்தவர்களாக இருந்த உங்களுடைய தேவன் அல்ல, உயிர் பெற்று எழுந்தவர்களுடைய தேவன். அவர் ஜீவன் உள்ளோருக்கு தேவன்றதை மறந்துறாங்க. அவர் மரித்தோரின் தேவன் அல்ல. எல்லாரும் மனம் திரும்பணும்னு வெயிட் பண்றார். மரித்து போன நிலைமையில ஆத்மா செத்து கிடக்கிற அநேகரை எழுப்ப வேண்டும் சொல்லி அவர் சுவிசேஷத்துக்காக பல நாட்கள் வெயிட் பண்றார். நம்ம கையில பொறுப்பை கொடுத்துருக்காரு, நம்ம கையில் அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு.
எல்லா காரியங்களும் கொடுத்துருக்காரு. நாம் தான் இன்னைக்கு செயல்படாமல் இருக்கிறோம். ஏன்னா அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன். செத்தவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் கிறிஸ்மஸை அனுசரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வேணால் கிறிஸ்மஸ்க்கு கேக் மேலே கேக் வாங்கி கொடுக்கலாம், கேக் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம், நீங்கள் லைட்டாக மாட்டி கொடுத்துருக்கலாம், சர்ச்சு டெக்கரேஷனில் பண்ணியிருந்துருக்கலாம், போய் என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னும் கேரல் ரவுண்டில் நீங்கள் ராத்திரியெல்லாம் நிறைய பேர் கேரல் ரவுண்டு போகிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. நிறைய பேர் கேரல் ரவுண்டே அப்படி தான். அதுவே ஒரு ஆத்ம தாகத்துக்கெல்லாம் கிடையாது, ஆத்ம வாஞ்சையோடு கிடையாது. போகிற வீடுகளில் சுவிசேஷத்தை சொல்லணும்னு கிடையாது, போகிற வீடுகளில் பக்கத்தில் இருக்கிற தேவனை அறியாதவங்களை சந்திக்கணுன்ற நோக்கெல்லாம் கிடையாது. நேராக எந்த வீடோ அந்த வீடு, அதில் எந்த வீட்டில் பிரியாணியும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த வீட்டுக்கு நேராக போயிடணும். அவ்வளோதான் அவங்களுடைய லட்சியம். ஸ்டான்லின்னு சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். பல முறை அவர் சொல்லியிருக்கார், நாங்களும் பல முறை இந்த செய்திகளை வெளியிட்டுட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம கேரள ரவுண்டு கூட கிறிஸ்தவ வீடுகளுக்கே போயிட்டுருக்கோம். உண்மைதான் நீங்கள் சொல்கிற, அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம் நானும் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஏன் கிறிஸ்தவ வீடுகளுக்கே கேரள ரவுண்டு போய் இன்று கத்தராய் கிறிஸ்தவனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்கான இன்னைக்கு தான் ஒரு பதிலும் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் மரித்தோராக அங்கேயும் இருக்கிறாங்களே, அங்கே இருக்கிற முக்கால்வாசி மரித்தோர் தானே. மரித்தோருக்கு போய் ஒரு பாடலை பாடுகிறதெல்லாம் விஷயமாயிடுச்சு. அதுதான் நீ கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்டுன்றோம். இதை தாண்டி நீ நம்ம ஆண்டரை அறியாதவங்க வீடுகளுக்கோ வீதிகளுக்கோ அதெல்லாம் போகிறதுக்கு நமக்கு சிந்திச்சே பார்க்க முடியலையோ. எத்தனை காலம்தான் இவங்களுக்கே போய் சொல்ல போகிறோம். ஆனால் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு ஆண்டர் அந்த ஒரு சீஷன்ட்ட சொல்லுவார். அந்த மாதிரி மரித்தோருக்கு பாடுகிற பாடல்கள், மரித்தோருக்கு இன்னொரு அடக்க ஆராதனை செய்கிறாங்க. அதான் உண்மை. கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டில் என்னத்துக்காக கேரல் ரவுண்டு போகிறீங்க? உங்களுக்கு எதாவது ஆத்ம பாரம் தாகம் இருக்குதா? எந்த வீட்டுக்குள்ளேயா போனோன்னு உங்களுக்கு கண்ணீர் வருதா? ஆண்டவரே, இந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு சம்மந்தமே இல்லையே, இவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கிறாங்களே, வீட்டில் போனால் உள்ளே போனால் விற்கிறாங்களா இருக்குதே, பல்வேறு சொரூபங்களாக இருக்குதே, வீட்டுக்குள்ளே போனாலே தெரியுது அந்த வீடு இறுதி பிடிச்சிருக்குதேன்னு சொல்லி எனக்கு அவங்களுக்கு அழுகு வந்திருக்குதா? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். ஆனால் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு கிஃப்ட். அது என்ன கிஃப்ட்னா, ஃபஸ்ட்டு தேவன் தன்னுடைய ஒரே மகனை கொடுக்குறார் பூமிக்கு. அவர் பிறந்தது ஒரு கிஃப்ட்டு, அவர் மரித்தது ஒரு பெரிய கிஃப்ட், அவர் உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கிறிஸ்மஸ்னாலே நமக்கு வர சிந்தை பூரா எனக்கு என்ன செய்யணும், எப்படி ட்ரெஸ் எடுக்கணும், இந்த வருஷம் எப்படி செருப்பு வாங்கணும், இந்த வருஷம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் விட எப்படி ஸ்பெஷலாக இருக்கணும், எப்படி மல்லிகைப்பூவை அப்படியே சுற்றிட்டு போனால் எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, தூங்குறவங்கெல்லாம் எந்திரிச்சு பார்க்கணும் அந்த மல்லிகைப்பூ மனத்துக்கு யாரா இப்படி நடந்து போகிறான்னு. இதெல்லாம் தானே நம்ம நோக்கம். செத்தவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை உண்மைதான். என்ன நோக்கம் உங்களுக்கு கிறிஸ்மஸ்? யாரும் போடாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுடணும், பளிச்சுன்னு போட்டுடணும். நான் அடிக்கடி சொல்கிறது, உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அடக்கமான கலரில் வாங்குங்க. பளிச்சுன்னு போட்டு எதுக்கு ஊர் வம்ப இழுக்கணும்? ஏற்கனவே நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் இது கிறிஸ்மஸ்னால் கையில் பிடிக்க முடியாது. இது போக போடுற பர்ஃப்யூம் எப்படி போடணும், அப்படியே 4 சீட்டு தாண்டி அது மணக்கணும் பர்ஃப்யூமு, இதெல்லாம் தான். போன வருஷம் போட்ட அதே பிரேஸ்லெட் இந்த வருஷம் போடக்கூடாது, கொஞ்சம் மாற்றி போடணும். இந்த வருஷம் அதுக்குள்ளே நகையை கொஞ்சம் மாற்றி போடணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள அசத்திரணும். ஆண்டவர் உங்களை செத்தவங்க கூட்டத்தில் வச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. செத்தவர்கள் கூட்டத்தில் உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் கிறிஸ்மஸ்க்கு என்ன சம்மந்தம்? இதுவா கிறிஸ்மஸ்? நீங்கள் நல்லா சாப்பிட்டு புசிச்சு ட்ரெஸ்ஸை போட, அது போட, இது போடன்று. கிருபையில ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் எத்தனை தான் 50,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் எப்படி பிரேஸ்லெட்டு போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, செயினை போட்டு, கோட்டை போட்டு, 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ எவ்வளவோ இருந்துட்டு போட்டோம், ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன திரும்ப சொல்லுவார்? நிர்வாணின்வர். நிர்வாணிகளின் பண்டிகையாக இருக்குதுன்றவர். வெளிப்படுத்தல் 3:17 அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் லவோதிகா சபையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும்
நிர்வாணியமா இருக்கிறத அறியாமல் என்ன சொல்ற, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியான்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் நிர்வாணி. அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேர் நிர்வாணிகளா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணின்னு தெரியாம நீ சொல்ற எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன்ற, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாட்டி நிர்வாணின்னு போட்டிருக்கு. தன் மானம் காணப்படத்தக்கதாக நடவாமல்னு போட்டிருக்குது. ஏன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறவங்கள தான் சேர்த்துக்கொள்ள வருகிறார். கிறிஸ்தவங்களை சேர்த்துக்கொள்ள அவர் வரவே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ளும்படி அவர் வரப்போறார். அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஆனால் வேதனையான விஷயம் என்னன்னா, அநேக தங்களை நிற்கிறோம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் விழுந்து கிடக்கிறார்கள். கிறிஸ்மஸ் அப்படின்றதே ஒரு பரிசு. அதனால தான் தேவன் அதில் சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு போட்டு ஆண்டவர் கொடுக்குற எல்லா கிஃப்ட் தான், எல்லாம் இலவசமாக கொடுக்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவன் போட்டிருக்கேன். ஆண்டவருடைய ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ளாம நாமே நமக்கு எத்தனை ஈவுகளை வாங்கி கொண்டாலும் சரி ஒரு பிரயோஜனம் இல்லை. கிஃப்ட்னு போட்டிருக்கு இங்கிலீஷில், இன்க்ரெடிபிள் கிஃப்ட் இல்லை இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்ல முடியாத ஈவுகள். ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய தெரியுமா? யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறது. ஆண்டு இடத்துல வரக்கூடிய கிஃப்ட் இந்த கிறிஸ்மஸ். அந்த கிஃப்டை நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை தெரியாமல் உங்களுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சம்பந்தம் கிடையாது. உங்கள் தாத்தா ஐயராக இருந்தார், எங்கள் கொள்ளு தாத்தா பிஷப்பாக இருந்தாருலாம் தயவு செஞ்சு ஏமாந்துறாங்க. நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் பரலோகம் போக முடியாது. உங்கள் தாத்தா ஐயராக இருந்து ஒழுங்காக ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தாருன்னா அவரும் நரகத்தில் தான் இருப்பார். உங்கள் கொள்ளு தாத்தா பிஷப்பாக இருந்துட்டு ரட்சிக்கப்படாமல் செத்துருந்தாருன்னா அவரும் இந்நேரம் நரகத்தில் வெந்துக்கிட்டு இருப்பார். மறந்துறாங்க, பாதாளத்தில் வெந்துக்கிட்டு இருப்பார். அடுத்த ஆண்டு நரகத்தில் தூக்கி போட போகிறார். யாரோ இருந்துட்டு போங்க, எனக்கு கவலை இல்லை. இது சீர்திருத்த செய்திகள், கேட்பதற்கு காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஆனால் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 24 வசனத்தில் அந்த பரலோக காட்சியை நாம் பார்ப்போம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அந்த பரலோக காட்சியில் காட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்குட்டியானுடைய பிரகாசத்தில், ஆட்டுக்குட்டியானுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல யார் வருவாங்களா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்தை நடப்பார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள் போட்டிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் கிறிஸ்தவர்ன்ற வார்த்தை ஆவியான் எழுதி வைத்திருக்கிறார். அந்தியோகியாவில் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சுன்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே அந்த வார்த்தையை போடலை. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ஜபிக்கிறோம், நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், நாங்கள் காணிக்க கொடுக்குறோம். இன்னும் சிலருக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? ஆல்டரில் போய் நாங்கள் காணிக்க கொடுக்குறோம். அட்டேப்பா, ஆல்டரில் போய் கொடுத்தோன்னா அப்படியே ஆண்டவர் மயங்கிடுவார், அசந்துருவார். ஏமாந்துறாங்கயா. இதெல்லாம் ஒன்றும் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. எல்லா மனுஷனையும் படைக்கும் போது உள்ள ஒரு தேவ பக்தின்னு ஒன்று வச்சிருக்காரு. அதாவது ஆன்மீக தாகம் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட். ஆன்மீக தாகம் அது கடவுள் வச்சிருக்காரு. அதனால தான் எல்லாரும் எதையோ தேடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சர்ச்சில் வந்திருக்கீங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீங்க, ஆண்டவர் தேடுறீங்க, அவ்வளோதானே ஒளி. மற்றபடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? மறுபடியும் அனுபவம் பெற்றீங்களா? நீங்கள் மறுபடியும் பரவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு மெய்யாகவே சொல்கிறேன்றானவர். மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லாட்டி நீங்கள் உங்களுக்கும் கிறிஸ்துமஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்து, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் நோக்கம் என்ன? 3வது குறிப்பு, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் உங்கள் நோக்கம் என்ன? இப்போ முதலாவது நீங்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, நம்பிக்கை வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்களா இல்லைன்னு சிந்திச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுகிறவங்களாகவும் ரட்சிப்பின் வஸ்திரத்தோடும் இருக்கிறீங்களான்றதை 2வது குறிப்பில் நான் உங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறேன். இந்த 3வது குறிப்பில் நீங்கள் கிறிஸ்துமஸ்னுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துமஸ்னால் உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால்
உடனே ஞாபகம் வர்ற ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ். கிறிஸ்மஸ்னால் உடனே ஞாபகம் வர்றது கேக். கிறிஸ்மஸ்னால் உடனே ஞாபகம் வர்றது இப்போ கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நகை அது இதெல்லாம் மைண்டுக்குள்ளே போகணும் வைங்களேன். கிறிஸ்மஸ்க்கு ஒரு புதுசாக கார் எடுத்தோம்னு நினைப்பாங்க சிலர். கிறிஸ்மஸ்க்கு ஏதோ இப்படி. கிறிஸ்மஸ்னால் என்னது? கிறிஸ்மஸ்னாலே உங்களுக்கு வர வேண்டிய நினைவு என்ன தெரியுமா? அதை குறித்து அந்த 3வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். இந்த 3வது பாயிண்ட்டில் பார்க்குறதுக்கு வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உன் முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல். திறந்த வாசல்னு சொல்லுகிறோமே, அது எதுக்கு? நமக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்கு திறந்த வாசல் கிடைக்காதா? வேலையில் திறந்த வாசல் கிடைக்காதா? இப்படி நமக்குள்ள வாசலே வேற. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு திறந்த வாசல்ன்றது எதுதான்? சுவிசேஷத்தின் வாசல்கள். சுவிசேஷத்தினால் சந்திக்கப்படணும். ஏன்னா எப்பவுமே அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஒரு ஆத்மாவுடைய விலையே தெரியும். உண்மையிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கக்கூடிய முதல் அடையாளம் என்னன்னா, இன்னொரு ஆத்மாவை நான் சந்திக்க வேண்டும், ரட்சிக்க போகணும். அந்த ஓப்பன் டோர்னு சொல்கிறோம் இல்லையா, திறந்த வாசல். அப்போது இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, திறந்த வாசல். ஏன்னா அவங்க சபை முழுவதும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. அவங்க எல்லாம் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் சபை, பிலதெல்பியா சபை. அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு என்னதான் தேவை? அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தா சந்தோஷமாயிருவாங்களா? இல்லை. அவங்களுக்கு நிறைய வெள்ளியும் நகையும் அது இதில் கொடுத்தா சந்தோஷமாயிருவாங்களா? இல்லை. அவங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுத்தணும்னா ஆண்டவர் தெரியும், அவங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்தா தான் சந்தோஷப்படுவாங்க. கிறிஸ்மஸ் அவங்களுக்கு திறந்த வாசலாக தான் இருக்கணும். திறந்த வாசல் தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு. வருஷம் முழுவதும் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பிறக்க 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 அந்த கிறிஸ்மஸ் தான். வருஷம் முழுவதும் அநேகருடைய உள்ளங்களில் கிறிஸ்து பிறக்க வேண்டுமே. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கையில உள்ளத்தில் உருவாகிறது தானே கிறிஸ்மஸ். அந்த சந்தோஷத்துக்கு தான் இவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. பிரியாணியை வைக்கிறத பற்றியும் கேக் சாப்பிட்றத பற்றி எல்லாம் நான் தப்பு சொல்லலை. நாங்களும் கேக்லாம் கொடுப்போம். ஆனால் என்னென்ன சுவிசேஷத்துக்காக அதை பயன்படுத்தும். முடிந்த அளவு எங்களுக்கு தெரியாத, எங்களுக்கு ஆண்டரை அறியாத எல்லாருக்கும் நாங்கள் பார்த்து வச்சு அவங்களுக்கு கேக் கொடுப்போம், பைபிள் கொடுப்போம், ட்ராக்ஸ் கொடுப்போம் கிறிஸ்மஸை ஒட்டி. நாங்கள் சொல்ல முடியும், இப்போ நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருடைய வீடுகளுக்கும் அநேகமாக வேதாகமங்கள் கொடுத்துருக்குறோம், கேக் கொடுத்துருக்குறோம், ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்குமே முடிந்த அளவு. இன்னும் நாங்கள் பேசின பழகின வியாபார தொடர்புல, இல்லை கடைகளுக்கு போன இடத்துலையோ, இல்லை ஏதோ பொருள் வாங்க போன இடத்துல, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போன இடத்துல, ஒரு பேங்க் போன இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு முடிஞ்சளவு செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். லிஸ்ட் எடுத்துட்டு புதுசாக போன வருஷம்லாம் கொடுக்காதவங்க யார் அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும், பைபிள் கொடுக்கணும், ஒரு கேக் கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் கிறிஸ்மஸை எப்படி அனுசரிக்கிறீங்க தான் விஷயமே. ஏன்னா திறந்த வாசல் தான் எங்களுக்கு வேண்டும். இப்போ நான் சொல்ல முடியும், ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் மாதம் ஒரு நல்ல சுவிசேஷத்தின் மாதம் எங்களுக்கு ஊழியத்தில் திறந்த வாசலில் தாங்க. புது ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், புது இடங்களில் சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் முதல் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? இந்த பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசல் தருவேன்னு சொன்னாலுமே ஆண்டவர் பிறந்த அந்த சில மணி நேரங்களில் ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கூடாதா பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது. ஐயா சிம்பிளாக சொல்லி கொடுங்க, சுவிசேஷத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி. சுவிசேஷத்துக்காக இதை பயன்படுத்துங்க. இந்த மாதத்தை அழகான வாய்ப்பு, அழகான வாய்ப்பு, அநேகரை சென்றடையலாம். ஆனால் நாம் இன்னைக்கு கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ளேயே போய் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி 20 வருஷம் 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த சில மணி நேரத்தில் ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு. அந்த கொண்டாட்டத்தை நாம் அநேகமாக எல்லா கிறிஸ்துமஸ் ஆராதனையிலையும் தூக்க மயக்கத்தில் அதை நீங்கள் கேட்டுட்டு வருவீங்க. தூக்க மயக்கம்னு சொல்கிறத விட இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும், தூக்க மப்பில் அப்படியே தூக்கமாக அவங்க வாசிப்பாங்க அங்கே, அதெல்லாம் கேட்டு வருவீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் மேய்ப்பர்களுக்கு முதல் கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிவிக்கப்படுது. அந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்களாம், 2:17 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கண்டார்கள். முதல்ல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டீங்களா? இயேசு கிறிஸ்துவை கண்ட இடம் எது? நீங்கள் அவரை சந்தித்த ஒரு நாள் உண்டே, நீங்கள் அவரை சந்தித்த ஒரு நாள் தான் ரட்சிப்பின் நாள், மறுபிறப்பின் நாள். நீங்கள் அவரை எங்கே கண்டீங்க? எப்போ அவரை கண்டீங்க?
அவரை கண்டது ஒரு நாள் உண்டுன்னா அதுதான் முக்கியமான உங்கள் நாள். உங்கள் பிறந்த நாளை விட, திருமண நாளை விட, மற்ற எல்லா நாளை விட பிறந்த எந்த முக்கியமான நாள்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள். ஏன்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுன்றது ஒரு பெரிய விசேஷம், பெரிய விசேஷம். இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள ஒரு ஆத்மா வருது. பாவத்தில் மரித்து கிடந்த ஒரு ஆத்மா உயிர் பெற்று கிறிஸ்துவோடு கூட எழும்பி நற்கந்தமாய் மாறி வருகிறதே, அதை மாதிரி ஒரு இன்ப நாள் எந்த நாள்? முதல்ல அவங்க அப்படித்தானே கிறிஸ்துவை கொண்டாடினார்கள். முதல்ல கிறிஸ்துமஸ் அப்படிதான் அனுசரிக்கப்பட்டது. கண்டாங்க, போய் அறிவித்தாங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டாங்க. மேய்ப்பர்கள் உடனே அந்த சுசேஷத்துக்காக பயன்படுத்தினாங்களே. அந்த ராத்திரியிலே அவங்க அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்களுக்கு யாரும் வால்டர் கால் கொடுக்கல, யாரும் எந்த கைடன்ஸும் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கண்டாங்க பிள்ளைய கண்டவுடனே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். பிள்ளைய கண்டார்கள், தூதர்களை தரிசித்தார்கள். அதோட கேட்க வேணும், வாழ்க்கை அப்படியே மாற்றம் பெற்றிருக்கும். அந்த மாற்றத்தோடு அவங்க எப்படி கொண்டாடினாங்கன்னா, 2 ஆட்டுக்குட்டியை அடித்து இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், நல்ல நாள் இன்னைக்கு நமக்கு, தூதர்களே நம்ம பார்த்துட்டோன்னு சொல்லலை. அவங்க உடனே எங்கே போகிறாங்கன்னா, போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஓடுறாங்க. சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்களாம்? மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நட்சத்திரத்தை கண்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, திருப்பி வர்றாங்க. 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் பார்க்குறாங்க. 2 பேரையும் பார்க்குறாங்க. பிள்ளையும் பார்க்குறாங்க, தாயாக மரியாளையும் பார்க்குறாங்க. கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, மரியாதை பணிந்து கொள்ளலை, சாஷ்டாங்கமாய் விழுந்து குழந்தையாக பிறந்திருக்கிற தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எதற்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருக்கு காணிக்கையாக அதை வைத்தார்கள். மரியாளுக்கு அதை வைக்கல. பணிந்தது இயேசு கிறிஸ்துவை, காணிக்கை வைத்தது இயேசு கிறிஸ்துவை. கத்தோலிக்க நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த வசனத்தை உங்கள் பைபிள் இன்னும் தெளிவாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், அழகாக உங்களுக்கு புரியும். உங்கள் ஆத்மா வெளியேற பெற்றுதான் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, அவங்க பொக்கிஷங்களே வைத்தார்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த பொக்கிஷம் எதுவாக இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அப்படியே அசத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பொக்கிஷம் எதாத்தான் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படி டன் கணக்கில் போய் தங்கத்தை கொட்டிட்டா, ஆஹா அப்படி கொட்டிட்டானேன்னு சொல்லி மயங்கிடுவாரா? இல்லை நீங்கள் கட்டுக்கட்டா நோட்டை கொண்டு போய் கொடுத்துட்டா மயங்கிடுவாரா? அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த இந்த பொக்கிஷம் எது சிறந்த? இந்த சாஸ்திரிகளால் கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷங்கள், பொன், வெள்ளை, தூபம், இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பிரசங்கமே இருக்குது. நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பொக்கிஷம் அது, சிறந்த கிஃப்ட் எதா? ஆண்டவர் அவருடைய குமாரனே உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு. குமாரனுக்கு நீங்கள் கொடுக்குற சிறந்த கிஃப்ட் எதாத்தான் இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்றே ஒன்று தான் அவருக்கு தேவையான ஒரே கிஃப்ட். நீங்கள் ஆத்துமாக்களை மட்டும்தான் அவர்கிட்ட இது கொண்டு போக முடியும். அவர் எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். நீங்கள் ஆத்துமாக்களை காணிக்கையாக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுதான் அவர் எதிர்பார்த்து சந்தோஷம் அடைகிறது. அவருக்கு உகர்ந்த ஒரு கிஃப்ட் என்னன்னா, நீங்கள் ஆத்துமாக்களை அவருக்கு கொடுக்கறது தான். இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட் எதாக இருக்கும்னா அதுதான். அதுக்கு ஈடு இணை இல்லை. அதற்காகத்தான் நாம் இன்னைக்கு உண்மையான சுசேஷ ஊழியங்களுக்கும் மிஷினரி ஊழியங்களுக்கும் நீங்கள் முடிந்த அளவு பிரயாசங்கள் எடுக்கிற காரணம் அதுதான். அதனால தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம், ஐயா மிஷினரி ஊழியங்களுக்காக நீங்கள் பிரயாசம் எடுங்க, உங்களுடைய உழைப்பு, ஜெபம், காணிக்கை எல்லாம் அதுக்கு பயன்படுத்துங்கன்னு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஏன்னா அந்த ஆத்துமாக்களை கொண்டு போய் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை விட பெஸ்ட் கிஃப்ட் நீங்கள் ஆண்டுட்டு எதையுமே நீங்கள் கொடுக்க முடியாது. எதை கண்டு அவர் மயங்க மாட்டார். ஏன்னா உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்துச்சுன்னா தான் அந்த ஆத்மாக்கு வேலை தெரியும். உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்துச்சுன்னா கிறிஸ்மஸ்னோடனே நீங்கள் கேட்பீங்க, இந்த ட்ரெஸ்ஸா, அந்த ட்ரெஸ்ஸா, காஞ்சிபுரமா, பனாரஸா, அது இதெல்லாம் பேச மாட்டீங்க. திறந்த வாசல் தாங்க ஆண்டவரே, திறந்த வாசல் இங்கே தாங்க. சபையாக ரட்சிக்கப்பட்டு ஒரு கூட்டமாக இருந்தீங்கன்னா சபையாக கேட்பீங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறந்த வாசலை தாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் திறந்த வாசலை கேட்பாங்க. ரட்சிக்கப்படாத, சம்பந்தமில்லாத, கிறிஸ்மஸ்க்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கேட்கக்கூடியது தான் ட்ரெஸ்ஸும் அது இதுவும், ஆட்டுக்கறியும், அந்த கறி இந்த கறியும் விதவிதமாக சாப்பிடுவாங்க. இதுதான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அவர் சகல ஜாதியில் இரும்பு கோலால் ஆட்சி செய்கிறவர்னு போட்டு. வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் போட்டு,
சகல ஜாதிகள் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றார். அந்த இஸ்ரவேல் தேசம் அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறது. அந்த ஆண் பிள்ளையான சகல இரும்பு கோலால் ஆட்சி செய்கிறவர். இப்படியே நீங்க புரிந்து கொள்ளணும், மறந்துறாங்க. என்ன குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை வெறும் தாலாட்ட இருக்கிறதா வரல, நம்மளை வெறும் தாலாட்டிட்டு போக வரல. இரும்பு கோலால் ஆட்சி செய்ய போற ஒரு காலம் வருகிறது, ஆளுகை செய்ய போற ஒரு காலம் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தை 1ஆம் வசனத்துல ஈசா என்னும் அடிமரத்துல ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். 4ஆம் வசனத்துல போட்டிருக்குது, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. ஏழைகள்ன்ற வார்த்தை வந்துருச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈசாயின்கிற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி செழித்திருக்கிறதே, அது என்ன செய்ய போகுது அடுத்துனா, பூமியை வாக்கின் கோலால் அடித்து துன்மார்க்கரை சங்கரிக்க போகிறார். நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் துன்மார்க்கன்தான். ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் பூமிக்குரியவர் தான். மண்ணுக்கானவைகளை மட்டும்தான் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பூமிக்குரியவர் தான். பூமியை அடிக்க போறார் ஒரு நாள். பூமிக்குரியவர்கள் தான் மென்ஷன் ஆகுதுங்க. பூமிக்குரியவர்கள் அடிக்க போகிற நாள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி முதல்ல வெளிப்படுத்தினான், பீலியாம் என்கிறவன். என்னாகமம் புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பீலியாம்ன்ற ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறான். அவன் என்ன சொல்றான்னா, அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமா அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அந்த செங்கோல் ஒன்று எழும்புது இல்லையா, ஒரு தரிசிப்பேன்றாரே. யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும்ன்றார். அப்படி ஒரு நட்சத்திரம் உதிக்குதே, அந்த நட்சத்திரத்தை தான் கிறிஸ்துமஸ்ல கொண்டாடுறோமையா. அந்த நட்சத்திரம் என்ன செய்யுமா, யாக்கோபிலிருந்து உதிக்குது இல்லையா அந்த நட்சத்திரம், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. மோவாபுனா என்ன, நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு தேசமோ, மோவாபுனா சம்பந்தமில்லாத தேசம் இல்லை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றினாரே, தாவீது ராஜாவுடைய பாட்டி தான் ரூத். அவங்க மோவாபிய ஸ்திரீ. இன்னும் மோவாபினுடைய அர்த்தம் என்னன்னா, கிட்டே இருந்தும் ரட்சிக்கப்படாத கூட்டம். நல்ல சம்பந்தம் இருக்குது, நல்ல தொடர்பு இருக்குது, நல்ல ஒரு வெளிப்பாடல் இருக்குது, ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. நீங்களும் அதான். பைபிள் உங்கள் கையில் இருக்குது, நீங்களும் சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்க, வசனங்கள்லாம் கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு எந்த ரட்சிப்பின் எந்த சம்பந்தமும் இல்லையே, எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லையே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்படாமல் இருந்துட்டு நீங்கள் வெறும் இயேசு கிறிஸ்து படத்துலையும் சொரூபத்திலையும் சிலையிலையும் அங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. நொறுக்கி போட வருகிறார், நொறுக்க வருகிறார். மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். சேத்தின் புத்திரர்கள்னு போட்டிருக்குது இல்லையா, தெரியாதவங்க அல்ல, அவங்கெல்லாம் அறியாத தூரத்தில் இல்லை, கிட்டே இருந்தாங்க. எப்படி நோவா பேழை செய்யும் போது அந்த பேழைக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. மரம் வெட்டி கொண்டு வந்தாங்க, கார்பெண்டர் வேலை என்ன செஞ்சாங்க, பெயிண்டிங் வேலை செஞ்சாங்க, என்னென்னமோ வேலை செஞ்சாங்க. ஆனால் இவங்க யாருமே உள்ள வரல. அவங்க எல்லாம் ரட்சிப்பை இழந்து போன கூட்டமாக இருந்தாங்க. நீங்களும் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்களா? கிறிஸ்மஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்குதா? கிறிஸ்மஸ்னாலே ஒரு திறந்த வாசல்ன்ற சிந்தை உங்கள் மைண்டுக்குள்ளே வருதா? அப்படி இல்லாட்டி உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ரட்சிக்கப்படாமல் நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோன்னு சொல்லி கேட்டாங்க. அவனுக்குள்ளேயும் நிறைய தீர்க்கதரிசனம் வந்துச்சு. அவனும் விடிய தீர்க்கதரிசனம் சொன்னான். ஆனால் கொலைகாரனா தெரிஞ்சாங்க, தாவீதை கொலை பண்ணணும்னு சொல்லி. தாவீதை கொலை பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருந்தான். லாசருக்குள்ள அசட்டை செய்கிற ஐஸ்வர்யவான்லாம் இருக்கிறீங்களா? லாசருக்கள் உங்கள் கண்ணில் தெரியலையா? லாசருக்களுக்கு சுவிசேஷம் வேணும், இன்னும் ஏழை எளியோர்களுக்கு உதவிகளை செய்யணுன்ற சிந்தை உங்களுக்கு இருக்குதா? இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இனியுள்ள நாட்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி.